शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् नमामि भगवत्पादं शङ्करं लोकम् वेदमनुष्याचार्यों देवात्मनुशास्त्री प्रत्यङ्गदर्शनन्तर वाद्यायानुनाप्रमदः आचार्याय प्रेन्दमानप्रगागन्तन्माविवच्चेति सत्यान्नप्रमदितव्यं धर्मान्नप्रमदितव्यं कृष्णान्नप्रमदितव्यं भूतेन प्रमदितव्यं वाद्याप्रवचनाद्यान्नप्रमदितव्यं देवपुराद्यान्नप्रमदितव्यं मातुदेवोभव गुरुदेवोभव आचार्यदेवोभव अतिदेवोभव ज्ञाननवद्यानि कर्माणि तानि देवितव्यानि मोहितव्यानि तानुस्माकं सुचरितानि तानि प्रयोगानि मोहितराणि एकेशाश्मश्रेयागुंसो ब्राह्मणाः येषां प्रयासनेन प्रश्वतितव्यं श्रद्धया देयम् अश्रद्धया देयं क्रिया देयं क्रिया देयं क्रिया देयं संविदा देयम् अतैर्ये कर्मविधिविद्या वा वृत्तविधिविद्या वा स्यात् एतत्र ब्राह्मणाः परिमिनः युद्धान् युद्धाः अलौक्या कर्मकामास्तु तदा ते तत्र वर्तेरन् तदा तत्र वर्तेराः तदा ज्ञानिस्तु एतत्र ब्राह्मणाः परिमिनः युद्धान् युद्धाः अलौक्या कर्मकामास्तु तदा ते वर्तेरन् तदा ते वर्तेराः एकः आदेशः एक उपदेशः एकादेवोपदेशः एतदनुशासनम् एवमुपादितव्यम् एवमुपैदेवहास्यम् கதிக்கு வேண்டியதான பிரம்மலோகத்துக்கு போக வேண்டியதான சுவாராஜ்ய பலத்துக்கான உபாசனை ஜாஸ்தி உபாசனை சம்சார இன்னதெல்லாம் போகிறது விசரணம். அது சம்சா விஷயத்திலிருந்து பார்த்துருக்காங்க. அவசாதனம் இது வந்து பார்க்கல. ஆத்தியந்திக சம்சார நிகழ்ச்சி என்ற விஷயத்தை இது சொல்லலாம். இப்ப அதுக்கு மேல வந்து பிரம்மானந்த சொல்லப்படும் பிரம்ம விதாத்மோதி பலன்னு சொல்லப்படும். முதல்ல பிரதிக்க பண்ணாங்க. இந்த 3 அர்த்தத்துக்கு 3 அர்த்தத்துக்கும் சேர்த்து இந்த உங்களுக்கு சொல்றது அதுக்கு அந்த போல பாஷ்யம் பண்ணேன். அதுக்கு பாஷ்யம் சொல்றேன்னா அதை பிரதிக்க பண்ணிருக்கேன். அதனால எந்த அர்த்தம் தான் இது இருக்காது. 3வது இல்லை. இது பண்ணதுனாலேயே கதி விசரணம் பண்ணதுனாலே அவகாசனத்துக்கு யோகியதை வந்ததா வந்து வேதம் நினைக்கிறேன். அதுக்கு தனி யோகியதை. ஏன்னா இப்போ பிராந்தி வேகம் தான் இருந்ததுன்னா சமகாத்தியமான கர்மானுஷ்டானத்தினால சமூகத்திற்கு இது அனாயாசமா கிடைக்கக்கூடியது ஆபாததாக பாதம். ஏதோட பார்த்தா இது தெரிஞ்சுன்னா பல தெரிஞ்சுனா தெரிஞ்சுக்கிறதுனா கஷ்டமா செய்யறது அளவுக்குன்னா காது தெரிஞ்சது எல்லாத்துக்கும் காரணம் போகும். அதுதான் ரொம்ப அநியாயம். இது வந்து இருக்குன்னா தத்துவம் தெரிஞ்சுக்கிறதால காலமே போயிடுது. பிரபஞ்சமே நாசமாக ஏதோட கேட்கறதுனால அதுக்கு வந்து முகவத்தியோ காட்டும்போது வந்து ரொம்ப கஷ்டமா. ஏன்னா இத்தனை கோடி ஜென்மாக்கள் இந்த வழியிலே கர்மா வழியிலே வந்துட்டோம். இது செஞ்ச அது கிடைக்கும், செய்யல அது கிடைக்கல, என் தலைவருக்கு இது வந்துருக்கு, ஆமா அதுக்கு அது மாதிரி வந்துருக்கு. இப்படியே நம்ம வந்து காரிய காரண காலத்திலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிறதுனால இது எதுவுமே வேண்டாம். அந்த காரியமும் கிடையாது, காரணமும் கிடையாது, வெறும் சிந்தனை பண்றது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. சிந்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனால அவனுக்கு வந்து அத்தியந்திக நிர்வாகத்திற்கு என்று வந்து நம்ம சாத்தியம். ஏன்னு நம்ம மனசுல அந்த அளவுக்கு அஜ்ஞானம் ஏறவா இருக்கு. அது போகணும்னா என்ன பண்ணணும்? கேட்டு கர்மா தெரியாது. ஏன்னு கேட்டா வாத்தியா பிரவச்சனா பிராமா பிரவச்சனம் அதெல்லாமே தெரியாது. கர்மா பண்றதுனால இந்த சுத்தி சுத்தி வரும். சுத்தி வரல. இந்த வேலை பிரம்மவித ஆத்மோதி படம்னு சொன்ன உடனே சத்தியஞானம் சொன்னோம்னா அப்படியே அடுத்த போல நிச்சயம் இந்த போல வரல. அது என்ன பண்ணணும்? வேதாந்த தத்துவம் இந்த கேள்வி வந்து தத்துவ சம்பந்தத்தை கேட்கல. வேதாந்த கேட்டவங்க முன்ன கொண்டுதானே இருக்கலாம் அப்படின்னு அதே வேலை கிளப்பிட்டு இப்ப நம்ம கேட்கறதுதான் இல்லை, அதே கிளப்பிட்டு இல்லை.
தேவைகளை மக்கள் வருகின்ற அவ்வளவுதான். எந்த ஒரு மனோபாவத்தோட வேதாந்தத்தை நம்ம சொல்லம் வரணுமோ அது ஜெயிக்கிறவனுடைய யோசனையை தவிர சாப்பிடக்கூடிய யோசனை கிடையாது, வேதத்துடைய யோசனை கிடையாது. அவனுக்கு ஒன்றும் அருகதை வரல. அந்த அருகதை வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அதனால குரு வேதாந்தத்துக்கும் குரு வேதாந்தத்துக்கு ஒரு முழுச்சுவா இருக்க வேண்டும். அந்த முழுச்சுகள் முழுச்சுக்கும் தீவிரம் இல்லை. எல்லாத்தையும் முழுச்சு நான் வெறும் வேதாந்த சிந்தனையிலே இருக்கணும்னு கூட இல்லை. அந்த முழுச்சுவா இருக்கிறவனுக்கு இந்த முழுச்சு வேத வைராகியாதிகளை கொண்டாடுறது அது சொன்னோடனே அந்த ஆத்மசாஸ்திர அவர்கள் என்ன வேணுமோ அதை இந்த இடத்துல சத்தமா அளவுக்கு வேற எந்த தெரியல. ஒவ்வொரு வருஷத்துலையும் சாதனத்தை தோன்றாலும் சாதனாத்தியானும் பிரம்மசூத்திரத்தில் இருக்கனாலும் கீதையில பகவான் அவ்வளோ கலரினாலும் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒரு இடத்துல வீழ்ச்சி வச்சிருக்கு. வாக்கியத்தை பார்த்தோம். இதுக்கே நம்ம வாக்கியம் பார்த்தோம். இந்த வாக்கியத்துக்கு என்ன சொல்றாங்க? அவரோட மனசுல ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாரும் திருப்பா கேட்போம். என்ன விஷயம்? சரி விசரணம் ரெண்டு அர்த்தம் சொல்லியாச்சு. அடுத்த நாளில் பிரம்ம ஆத்மதி பரம்பு வரப்போட்டு இது திடீர்னு வந்து உட்காந்து எதிராக நிறைய சத்தியம் மத தர்மம் சொல்லியிருக்க. இது யாருக்காக? அது போனாலும் சொல்லி எந்த சந்தர்ப்பத்தை மனசுல இருக்குது. அதாவது குருவாக அத்தியனம் முடிச்சிருக்கிறோம். அவர் அத்தியனம் பண்ணி வைக்கிற கிருஷ்ணன் அத்தியானம் முடிக்கிற கிருஷ்ணன் அத்தியனம் பண்றான். வெளியே அவங்க வாழ்க்கையை தொடங்க போறான். அவனுக்கு உபதேசம் பண்ற தியாகத்துல உபதேசத்துல பண்ணிருக்கு. இந்த இடத்துல அவன் பண்றவனுக்கு எந்த சத்தியம் மத தர்மம் சொல்லலாம் ஏற்கனவே தெரியுது. மறக்கக்கூடாது. சத்தியம் மதன்றது ஆன்மீகம் மதயத்தின்றது வேதத்துல தெரியுது. இங்க மட்டும் எல்லா இடத்துலயும் கர்மாங்கிற இடத்துலயும் இருக்கு. இதுக்காக நியமனத்துக்கு ஒரு அதிகாரிகளே இருக்கு. ஆன்மீகம் மதயத்துக்கு வாக்கியம் அது என்ன சொல்றது? அந்த பொய் சொல்ல வேண்டி வந்ததுன்னா 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றாங்க. அதனால பொய் சொல்ல வேண்டி வந்தா என்ன கெட்டு போகுது? அவனுக்கு குருதாசம் போகுமா பிரசவத்தம் போகுமான்னு விசாரம். அதாவது லாபம் மட்டும் கெட்டு போகுமா இல்ல லாபமும் வந்து போகுமா அப்படின்னு அதை விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணிருக்கோம். அதனால இந்த திருப்திக்கு ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் ஏற்கனவே வேதத்தை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது. இருக்கணும் இதுதான் சொல்லணுமாங்க. அதே நம்ம வெளியில கிளம்பி போறவங்க எல்லாருமே தெரியுது. இதுதான் இந்த இடத்துல இதெல்லாம் சொல்லிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இந்த சந்தர்ப்பத்துல சொல்றதுக்கான காரணத்தை பாஷைகள் சொல்றதாக்கி ஒரு பேசுறது. ஆரம்போதயமான ஆரம்போதயமான வேதமனுஷ்ய இது சுத்தே ஆரம்ப வேதமனுஷ்யாச்சாரியோ வந்தே வாசனமது சொல்லுது. இந்த அருவாக ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்க பெரிய அது இருக்கிறா ஆத்மஜானோதயா ஏமாற்ற ஆத்மஜானம் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஏமாற்றம் செய்கிறது. ஏமாற்ற ஒரு வார்த்தை தெரிவிக்கிறது. வேதத்துல 3 விதமான விதி சொல்லிருக்கு. 3 விதி நமக்கு இது எந்த விஷயத்தை வீட்டு ஒன்னே தெரியுதோ காலப்பட்டா சொல்றதுக்கு போவோம். இது எங்க தெரியும்? லோகத்துல எதுவுமே தெரியாது. வேதம் சொன்னாதான் தெரியும். வேதம் படிக்காதது வேதத்தை அபேட்சை இல்லாமல் நாகம் பண்ணா சொல்றதுக்கு போகலான்றது யாருமே தெரியாது. எங்க தாத்தா சொல்லியிருக்க பகவான் மாவட்டத்துல அவளுக்கு வேலை படிக்கிறாங்க. எந்த விதமாகவும் தெரிஞ்சுக்க முடியாத அபூர்வ விதி. இதுக்கு நம்மளுக்கு சாத்தியகால பாவம் தெரியும். 2-3 வழி ஒரு விஷயத்தை அதுதான் நமக்கு அது இது ஒண்ணுதான் பண்ணணும். யாகத்துல அந்த நெல்லை குத்தி அதுல இருந்து அரிசி எடுத்து அதுல இருந்து குரோடாசம் சொல்லலாம். நெல்லிலேருந்து அரிசி வர்றதுக்கு புத்தகம் உரல்ல ஒரு புத்தகம்ன்றதுதான் பழைய காலம். நம்ம கடையில நேரம் அரிசியும் வாங்கலாம், கடையில மாவே வாங்கலாம். நேரம் விற்கணும். அந்த நேரத்துல இன்னும் ஒரு 2 அதிகாரம் கிடைக்கும். நேரம் மாவு வாங்கிட்டு வந்து குரோடாசம் பண்ணலாம். ஆனா கூடாது. அது நெல்லிலேருந்து அரிசி வர்றதுக்கு 10 விதமான சாதனங்கள் இருந்தாலும் வர்க்கம் வரலன்னா விசுத்தி தான் பண்ணணும்.
அநேக விதமான வழிகள் இருக்கும்போது இந்த ஒரு வழி இப்படி பண்ணணும் கடல்ல போட்டு அரிசி வருவோன்றது வேதம் சொல்லல. அது ஏற்கனவே லோகத்துல தெரிஞ்சிருக்கு. ஆதி அம்மா பண்ணலாம் பார்த்துருக்கோம். ஆனா யாரும் மீது சொந்தம் பார்த்தோம்னா மற்ற வழிகள் இருக்கிறாரு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. எது தெரியாதுன்னு அது மேல சந்தர்ப்பம் வரும்போது இது இங்க என்ன பண்றாங்க நியமாத்மக மாதேவோ பவ குருதேவோ பவன்றதுலாம் அவங்க ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் இது விருத்துவா இருந்து வேதாந்த சோதனம் யோகிக்க வேண்டும்னா நீங்க எண்ணிக்காரங்க இங்க விட்டாங்க கிடையாது. அதனால இந்த அனுவாக்கத்தில் சொன்ன விஷயங்களை சரியா அனுஷ்டானம் பண்ணாதவா மேல் அனுவாதம் படிக்கிறதுக்கான மேல் வந்து படிக்கிறதுக்கான யோகிக்க வராது. இது இந்த சக்கரை இருக்கிறார் ஆரம்பம் ஏமாற்றா ஏன்னா சொன்ன விஷயத்தை வேணும் திரும்பி சொல்லிட்டோம்னா பொண்ணு விஷயத்து தோஷம் இருக்குது. சொன்னா பிரமாணம் கிடையாது. தெரியாத விஷயத்துக்கு தான் பிரமாணம். ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னா அதான் எனக்கு தெரியும். அதனால வேதம் இருக்காது சாமானிய தர்சனம் ஏற்கனவே தெரிஞ்சாலும் ஆரம்பம் ஏமாற்றிருக்கார் ஆத்மஜானோடைய அதே வேதம் தேடி செய்வானுஷாஸ்தி ஞானம் உண்டாகிறதுக்கு இதெல்லாம் பண்ணணும். ஞானம் பற்றி ஞானத்தை வேதாந்தம் புரியுதே வேதாந்த மற்ற விஷயங்களுக்கு உங்களுக்கு மற்ற சம்பந்த ஞானம் அல்ல பலபதார்த்த ஞானம் இந்த வார்த்தையும் இல்லாத கோஷ ஞானமும் காவிய ஞானமும் சம்ஸ்கிருத வியாக்கர ஞானம் இருந்ததுன்னா நிறைய விஷயங்களை தெரியுது. ஆனா வேதாந்தம் தெரிஞ்சுன்னா அதையெல்லாம் இருந்தா அதெல்லாம் வேணும். அது இருந்தா மட்டும் போகாது. இந்த அனுவாதத்தை வேத மனுஷன் வேதம் தன்னுடைய விஷயத்தை படிக்கிறதுக்கு நம்ம ஒரு அப்ளை பண்றோம். அவ என்ன சொல்றாலும் அதை பண்ணாலும் அவ சொல்லுவாங்க. அந்த யூனிவர்சிட்டியில அனுஷ்டானம் பண்ணாதான் அதை வேதம். அதனாலதான் ஈஸ்வரவசனம் பாஷப்படுத்தினார் வேதப்படுகிறார். உத்தியோகத்திற்கு ஏதானி கர்த்தவியானி நிறுத்தினார். ஏதானி கர்த்தவியானி இவைகளை செய்யவில்லை. சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்ய வேண்டும். ஆத்மாவபோதனம் ஆத்மஞான வரவேற்று பண்ணுது. கர்மாக்கள் இன்னைக்கு பாடம் கேட்கறது ஆத்மஞானோடைய ஆத்மஞானம் வந்ததுக்கு அப்புறம் ஆத்மானம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவசானம் அவசாதனம் சொல்வது அந்த அவசானத்தை கடைகளை வாங்கி வருதுல்ல நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை அது தொடர்பு தான். இதெல்லாம் விசாரமா பிரம்மவிதாசம் வர இடத்துல 120 ஸ்லோகத்துல பண்ணிருக்காரு. 220 ஸ்லோகம் முதல் நம்பாரு. அது வந்து 3-4 மாசம் போகுது. ஆத்மஞானோடைய மோட்சத்தை கர்மகாண்டம் மனசம் அந்த உள்ளது கர்மகாண்டம் அவர் ஞானம் வந்தவாளுக்கு இதெல்லாம் அவர் சொல்லவே மாட்டார். நமக்கு ஞானம் வர வரைக்கும் அதை பண்ணிட்டுதான் இருக்கணும். சொன்னாரு தத்துவத்துக்கு என்ன பண்ணோம், தத்துவத்துக்கு என்ன பண்ணோம், மனசு சுத்தமா இருக்கு, கோபம் வருது, ஆசை இருக்கு, அதனால ரொம்ப நேரம் உட்காந்து தியானம் பண்ண முடியுது. வேதாந்த தெரியுது ஆத்ம ஞானம் வேதாந்த தெரியாது. அவ்வளவு வந்து சாதாரண பரிசு வேதாந்தனா அபிவிருத்தி பிரமாணி தான் நம்ம விவசாய பாஷையை படித்த அங்கே அன்னையமா அன்னை மாதிரிதான் என்ன சொல்ல வராது புரியல அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? அவ்வளவுதான். கர்ம காரியம் அனுஷ்டேயம் அர்த்த காரியம் கர்ம நிஷ்டி ராகேக பிரம்ம விஜான இதிஹஸ்ருதி
பிரம்ம விஜயானம் வர வரைக்கும் இவைகளை பண்ணிதான் ஆகணும். ஆனந்தஸ்ய அவருத்தம் ருகாங்கீனாம் புராஸ்ரீ ஏமார்த்தம் யோக்யஸ்ய ஆத்மஞானோதயார்த்தினः. ருகாங்கீனாம் ஆனந்தஸ்ய அவருத்தம் ஏமார்த்தம் ஆத்மஞானோதயார்த்தினः. இது ரமேஸ்வரன் புராஸ்ரீ ருகாங்கீனாம் ஆனந்தஸ்ய அவருத்தம் விவக்தி ஏமார்த்தம் ஆத்மஞானோதயார்த்தின. ஆத்மஞானோதயார்த்தின ஆத்மஞானம் விஷயமாகணும் என்று விரும்புவது. இது முன்னாடியே கர்மகாண்டத்திலேயே ஆனந்தம் வரை சத்தியம் வரை இந்த வார்த்தைகள்லாம் முன்னாடி சொல்லிட்டு அவைகள்லாம் எதுக்காக அப்படின்னா உதாரணம் ஆனந்தத்திய ஆனந்தம். இந்த ருகம்ன்றது வந்து நம்ம கர்மாவுக்கான ஞானம் முன்னாடியே பார்க்கணும். அந்த ருகாதினா உண்மை பேசுறது. ஏன்னா அங்குக்கு விபரீதமான ருக்கம். இந்த இடத்துல அந்த ருக்கம்னா உண்மை பேசுறது. ருகாதீனாம் ஆனந்தத்திய அபருத்தம் கர்மனாம் ஆனந்தத்தியம். ஏதோ ஒரு ஆனந்தத்துக்கு சொல்லல அந்த பேசுறது. அம்மா வீணாக போகாமல் இருப்பதற்காக உண்மையை பேசுறது. யாகம் பண்ணும்போது நடுவில் பேசுகிற யாக தீட்சை அவள்தான் தீட்சைதான். அந்த தீட்சை பண்ண காலத்துல இந்த வீட்டு அந்த தீட்சையை அழிச்சுட்டு ஒழிச்சுட்டு அதை முடிச்சு கடைசியான அந்த அவசரத்திற்கான ஒரு நாள் யாகமா இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், 7 நாள் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம். அவருக்கு நான் முடிகிற வரைக்கும் அவருக்கு அந்த தீட்சைக்கு சில நியமங்கள்லாம் கோபப்பட்டாரு. எல்லா பூஜைக்கும் அது ஒரு நியமம். பூஜை நடுவில் கோபப்பட்டுச்சுன்னா சாந்தத்து நடுவில் கோபமோ பொய் சொல்ல வைக்கிறது. அங்கேயே வச்சுட்டு திரும்பி முதல்ல அரைச்சி புது ஆரம்பிக்கும். ஆனா வந்து சாப்பிடும் போது வாத்தியார்கள் உள்ள வரும்போது ஏன் உள்ள நேரம் அதிகமாக வாத்தியாரே நம்பாங்க. ஆனா கர்மா பத்திரமா தான் பண்ணோம். பூஜை பண்ணும்போது வந்து சுயமாக சுகரேயத்தோட மனசு சந்தோஷத்தோட சந்தோஷத்தை நான் எதுக்கு பூஜை பண்ண போறேன், சந்தோஷம் ஒரே கஷ்டம் போகிறதுதான் பூஜை பண்ண போறேன் அப்படின்னு கேட்கிறேன். கஷ்டம் போகிறதுக்கு பகவான் ஒரு சாதனை விட்டு நம்ம எதிர்த்து உட்காந்துருக்காரு. இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். நிறைய நியமங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து அந்த சொன்ன நியமங்கள்லாம் சும்மா கெட்டு போகாமல் இருக்கணும். உதாரணம் ஆனந்தத்தியாகும் வினோக்கி நியமாசியார். இங்க திரும்பியோ சொல்லியிருக்கேன். அது நியமத்துல ஆத்மஞானம்னு நமக்கு கண்டிப்பா நியமத்துக்காக ஆத்மஞானோடைய ஆத்மா. இந்த முதல் வகையில் சொன்னது வந்து வேற அதிகாரம், இது சொன்னது வேற திருவள்ளுவர் இருக்கிறார். இப்போ வந்து யாருக்கு சொல்றாங்க வேதம் வேதம் அந்தேவாசினமாதராது சத்தியம் வதே தேவமாதி பரியாசி இதிலும் வேதம் அந்தேவாசினம் அத்தியாசிய முழு வேதத்தை சுத்தி கொடுத்து குருவா நடத்தப்பட்டார். அறிவோட அதெல்லாம் பரிவோட சத்தியம் வர பரிவோடு சொல்றாரு. ஏன்னா அவனுக்கு முழுக்க சொல்லி கொடுத்தாரு. அவனுக்கு கடவுள் கொடுத்தது சமாளிக்கலாம். ரொம்ப கரெக்டா சொல்லி பேசுவாங்க. சத்தியம் வர தேவமாதி சரியான் சின்ன வயசுலேருந்து எல்லாரும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதே குரு வந்து கலந்து போறது எல்லா உண்மையை பேசுறது. இதெல்லாம் தெரிஞ்சு வந்து சாதாரணமா புதுசாக இல்ல கர்மாவை வந்து அதுக்கான சொல்லுவாங்க. இது பண்ணக்கூடியதான கர்மா கெட்டு போகாம இருக்கணும்ங்கிறதுனால பலபுருஷார்த்தமான மோசடி யோகியை கொடுக்கக்கூடிய வீடுகள்லாம் அதனால கண்டிப்பா பண்ணணும்ன்றதுனால எல்லாம் பாஷத்துல பார்த்தத இவ ரெண்டும் பிரார்த்தனை உபரத்தம் நமக்கு எப்படி மாற்றமோ நமக்கு எப்படி அறிவு அப்படின்னா ஞாபகம் அந்த விஷயம் எப்படி தெரிஞ்சுக்கணும்.
எந்த வாக்கியத்தை நம்ம உபயோகப்படுத்தணும், என்ன பாக்கமோ அதை அப்படி சொல்லணும். பார்த்ததெல்லாம் பேசுறது அந்த வாக்கியத்துல இன்டர் நம்ம சொல்றதுனால யாருக்கும் இன்டர் கேட்கிறவனுக்கு இன்டர் இருக்காது. நம்ம சொல்றதை கேட்டு அவனை இன்னொருத்தர் இன்டர் பண்றதுக்கு சொல்லக்கூடாது. பார்த்தோம் அவனை பத்தி அவருக்கு மாதிரி பேசுறார். இன்னொன்னு அப்படின்ற வேண்டு கேட்ட எடுத்துட்டு போனாங்க அந்த வார்த்தை கேட்கும். வார்த்தை ரொம்ப பிரயோகத்தில் இல்லை, பாவம்னு ஒரு அர்த்தம், அன்பமலம்னு ஒரு அர்த்தம். காதல் அழித்து கேட்கறது அது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை வெளிக்கிறதே சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. அவன் காதல் அழிக்கப்பட்டு கேட்கிற ஒரு பிரயோஜனம் அப்படிப்பட்ட வார்த்தைகள். காரணமே நாம இன்னொரு பேசுறது சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் பேசுறது வார்த்தைகள் நம்ம காதல் விழும்போது தெரிஞ்சுக்கும் போது சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா சாந்தம் இருக்கிறது மனசுல பாவம் இருக்க இந்த மாதிரி விஷயங்களை மனசு வச்சுக்கணும். காதல் கொடுத்து காதல விழுக்கிறது காதல் கொஞ்ச கெட்டு இதெல்லாம் நம்ம காதல விழுந்து இதுக்காகலாம் இவ்வளவு நம்ம நேரம் செலவு பண்ணது அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப மனசு வச்சுக்கணும். ஆனா கண்ணம் வளர்ந்து அர்த்தம் பாவம் அர்த்தம் இவைகள் இல்லாததான வாக்கியம். இதுதான் சத்தியம். இதுதான் சத்தியம். அதாவது சர்வ தர்ம விதப்பிராஜ்யா எல்லா தர்மத்தையும் தெரிந்த பிராஜ்யங்கள். எல்லா தர்மத்தையும் தர்மத்தையும் தெரிந்த எல்லா பிராஜ்யங்களும் யோக சாஸ்திரம் மீமாசம் யார் அவளுடைய மதம் எப்படி இருந்தாலும் உண்மை பேசணுன்றதுல யாருமே மதபேதம் கிடையாது. ஜீவன் ஒன்னா நானா வாழ்ந்ததுல பேதம் இருக்கலாம், ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்னா வேறையாண்டதுல பேதம் இருக்கலாம். ஆனா தத்துவத்தில் யாரு அதனாலதான் வைஷ்ணவாலோ செல்வாரோ சாந்தாரோ யாராவது எங்க மதத்துல குறிப்புனா தப்பு சொல்றாரு. அதெல்லாம் அந்த மதம் மட்டும்தான் லோகத்தில் யாரும் கர்மம் கர்மம் என்ன நம்ம கர்மம்னா லோகத்துல பொருள் யாராவது ஐயா கர்மம் பண்ணுங்க அது கர்மம் இல்லை. அது கர்மத்துல ஒரு ஏகதேசம். இது சொல்லக்கூடிய கர்மம்னா ஆதி அனுஷ்டானம் ஆதிக்கத்தினால அந்தந்த வர்ணத்துக்கு அந்தந்த ஆசிரியத்துக்கு யாருக்கு என்ன விதிச்சிருக்கோ அது இதுதான் ஆணுசாஸ்திரிக பருவால சாந்தி பருவா ஆணுசாஸ்திரிக பருவால நம்மளால சாமான்யமா முழு வேகத்தையோ கர்மசாஸ்திரம் முழுக்க படிக்க முடியாதுன்னு இருக்கிறது. இந்த ரெண்டு பருவால இருக்கக்கூடியதான விஷயத்த மேலோடு தெரிஞ்சுக்கோங்க. வேறு பேர் அதையே பார்த்துட்டு கர்மம்னா என்னன்றது அங்க இருக்கிற அளவுக்கு வரைக்குது. எல்லாருமே மகாபாரதம் படிக்கணும்னு ஒரு வார்த்தை, மகாபாரதம் கேட்கணும்னு இருக்கு. மகாபாரதம் பாக்குறதா இருக்கு. நாங்களும் அவனும் தப்பு தப்பா ஏதோ பண்ணிட்டு நம்ம அதுதான் நினைச்சு அது அந்த போட்டு கேள்வி கேட்கணும். அவன் எப்படி பண்ணா அதே எப்படி பண்ணா அவன் இந்த வார்த்தை கேட்கணும். இவ்வளவு மகாபாரதத்துல சாந்தி வருவாரும் ஆதிசாந்தி வருவாரு ஆதிபத்திரம் எனக்கு அஞ்சு ஓட்டத்துல அதிகாரம் இல்லையா நான் என்ன பண்றது மகாபாரதப்படி அதுல பிரமாதம் பிரமாதம் இவைகள்ல சத்தியம் தர்மம் இவைகள்ல பிரமாதம் ஏமாந்து போதல் கூடாது ஏமாந்து போயிட்டாங்க. அதுபோல சுவாத்தியாயம் பிரதி சர்வதா சுவாத்தியாயம் பிரதி சர்வதா பிரமாதம் சுவாத்தியாயம் நிறைய நமக்கு என்ன விதிச்சிருக்கோ இந்த வேத பாகமோ சோதரபத்தமோ மந்திரபத்தமோ இவைகள் எல்லாமே சாஸ்திரபத்தம் இவைகள் தான் அவைகளிலிருந்து பிரமாதம் கூடாது படிக்காம இருக்கவே கூடாது. சுவாத்தியாயம் பிரதி சர்வதா அபிஷேகம் தெரிஞ்சுட்டு நியாயமா இருக்கும். கிருஷ்ணர்கிட்ட யாராவது கேட்டாரு எனக்கு என்னோட பையன் வீட்டில் கொண்டு இருக்கிறாரு மரணானத்தை கொண்டு இருக்கிறது அதுபோல நம்ம யாருக்கிட்ட படிக்கிறோமோ அவர் முடியாத ஏதாவது கேட்டாருன்னா அது வேறவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நியாயமா இருக்கும்.
₹1000 என்ன பெருமைதாரு அதான் இவங்கிட்ட என்ன கேட்க முடியும். குருவுக்கு கொடுத்தாலும் வித்யா சாப்பிட்டுருவோம். பரிபூர்ணோகே ஆச்சாரிய பௌத்தின்னு முன்னாடி பார்த்துருக்கோம். விஷயங்களை வாங்கிக்கணும்னு என்ன இருக்கிறது ஆச்சாரியம் வேறே கிடையாது. ஏதோ அவனோட படிப்பு சாப்பிட்டு அதை ஒன்று கொண்டு கொடுக்கணும். இதுதான் இருந்தது. அதுதான் நியாயா ஆச்சாரியாக அவைகளை கொடுத்து விட்டு போகாமல் செய்ய வேண்டும். அறிந்து கொண்டு கொண்டு கொடுக்கிறார். புரட்டாசி சிலதெல்லாம் சாப்பிடுங்க, மனிதர்கள் அதை சாப்பிடுறாங்க, உலகம் விட்டு போயிட்டு நிச்சயங்கள் பொய் சொல்றது ஏன் பொய் சொல்லக்கூடாதுன்றது போனாலும் பொய் சொல்றதுனால நம்ம பிராரப்த கர்மனால வரக்கூடியதான விஷயத்தை மாற்ற போகுது. போராடுறது பொய் சொல்றதுனால கூட ஒரு பாப்பத்தையும் செய்யணும். எல்லோ போய் வாய மூடியில் இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய வரதான் போகும். அதை எழுதி ஒரு வாக்கு காலத்தினால் அதை மாற்றிக்கணும். அதோட ஒரு அகங்காரம் மூலம் அது மீறி நம்ம ஒரு பொய் சொன்னோம்னா இன்னும் போராடுறது அந்த பாவமும் அதிகமான பாவமும் சேரும். அதனால திரும்பி 2000 சத்தியாவே சொல்லியிருக்கேன். ஆச்சார விஷயம் பார்க்குது. ஏவம் திருஷ்டேஸ்வரி ஏகம் பிரதிஷ்டாகாரண திருஷ்டேஷு கிருஷ்ணருடைய ஆச்சாரத்தில் பிரசித்தார்த்தகாரணமாக ஏகம் பிரஷ்டார்த்த உத்தரவர்த்தம் வயலேவ அவகம்தான். வேதத்துடைய வாசுதார்த்த பிரஷ்டார்த்தம் வயலேவ அவகம்தான். நீங்கள பற்றி சொல்லிடுவாங்க. அதெல்லாம் வரக்கூடிய காரணம் நான் சொல்ல போறதுன்னு சொல்லிட்டு அவன் இங்க நம்ம பயிலாதுன்னா என்ன இருக்குது வயலேவ அவகம்தான். ஞானி கர்மானி அஞ்ஞானி கர்மானி அஞ்ஞானி கர்மானி கர்மாக்கள் கிருஷ்ணாச்சாரோ உபகானு உபகானின அங்கீகரித்தானே ஆச்சரித்தானே. கிருஷ்ணாச்சாரங்கள் சொல்லப்பட்டது அங்கீகரிக்கப்பட்டது. ஆனா அவைகள் அனாச்சரித்த தோஷானி தயாகாரியாக இருக்கும். தயாகாரியாக ஏழு இடத்துல தலையிலிருந்து காணப்படும் மனையிலே இருக்காரு. பெரிய இடத்துல எதுக்காக இருக்கல எல்லாத்தையும் மாமரத்து மாவுல வச்சுக்கணும். இதுதான் கேட்க முடியுமா? இருக்கலன்னா இருக்கல அவ்வளவுதான் இருக்காதாரு. அதுக்கு இருக்க அது பண்றதுனால ஏதாவது தோஷம் செய்யணும் இல்ல தெளிவாலாம் பண்ணணும்னு சொல்லியிருக்க. பகவான் சூரிய பகவான தியானம் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்கு. தோஷானி தயாகாரியானி ஒரு நாள் மட்டும் விசேடப்படக்கூடியதான இடத்துல ₹3 வருவதாலும் எத்தனை அதை வாங்கி சம்பாதிச்சு பண்ணலாம். காரியானி காரியானி தயாகாரியானி தோஷானி அதிகாரி தோஷத்தோடு சந்தேகம் இருக்குதான். யாராவது பண்ற தெளிவா ஒத்துப்பாங்க. நம்ம தெளிவான விஷயத்துக்கு வந்து ஒரு காரியம் பண்ற அப்பதான் அதை பண்ண அது ஒரு தோஷம் இருக்குமோ எனக்கு போய் சொல்றாரு. அவரும் ஒரு காரணத்துக்கு இந்த காரணத்துக்காக ராமாயண மகாபாரதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சாதாரணமா எடுத்துக்கிற விஷயத்த நம்ம வந்து ஏதோ விபரீதமா பண்றாரு. அதான் ஏற்பட்ட அதே ஏற்பட்ட வாலியுக்கு வந்து ராமர் ஏன் பண்ணார், ஈஸ்வரே இந்த மாதிரி பண்ணார், அந்த மாதிரி விஷயத்துக்கு தோஷானி கிருஷ்ணன் ஆச்சரித்தான் கிருஷ்ணன் செய்தாலும் அதை செய்யக்கூடாது. பாவத்தியான காரியம் அதுக்கு என்ன தோஷம்? பாவத்தியான காரியானி கர்மானி சதாசன எப்போதும் ஞாபகமா அவர் பண்ண பத்த நானும் பண்ணேன்னு சொல்லுறாரு. சதாசன இவைகளுக்கு அவிழ்ந்தானி
கிருஷ்ணாச்சார அங்கீகரிக்க ஆத்மகர்மாணி காரியாணி குரு சிஷ்யர்கள் அப்படிப்பட்டதான நாங்கள் செய்த காரியத்தை காரியாணி இவைகள் நீ செய்ய வேண்டும். விரோதி கருத்துக்கு விரோதமான கர்மாக்கள் எப்போதுமே பண்ணக்கூடாது. ஆத்மஸ்லோகான்மனாங்கே ஸ்ரேயம் கிருஷ்ண பிரவேதின தேஷாம் ஆசனதனேன சமாதனயனம் குரு. ஆத்மஸ்லோ பிராமண எங்களிடத்தில் ஏ பிராமணாக்கு எந்த பிராமணர்கள் இருக்கிறார்களோ ஸ்ரேயாக சிறந்தவர்கள் சாஸ்திரவேதின சாஸ்திரத்தை நன்றாக கற்றுகிறவர்கள் அவர்கள் தேசம் ஆசனதானேன சமாதனேனம் குரு. அவரது ஆசனத்துக்கு மரியாதை பண்ணி அவர்கள் சம்மத்தை கொண்டு அவன் கேட்கணும். தேசாம் ஆத்மியானி காரியாம் வா இந்த வாங்கிறது ரெண்டாவது தேசாம் தயாசனேன அவர்கள் பேசும்போது சம்பரத்தோட வேகமாக எதுவும் பேச விடக்கூடாது. என்ன சொல்றாங்க கேட்கறது துண்டு பண்ணக்கூடாது. ஆரம்பத்துக்கு வேடிக்கணும். ஒரு விஷயம் நமக்கு புரியல அப்படின்னா இந்த காலத்துல புரியுது நமக்கு கூடாதுன்னு. ஒரு விஷயம் நமக்கு புரியல அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு தோஷம் அது சம்பளத்தினுடைய தோஷமும் அதனால நம்மகிட்ட ஒரு தோஷமா இருக்கும். ஏன்னா பரம்பரையா எப்படி உபதேசம் இருக்கோ அதே போலதான் இருக்கு. குரு யார் பாடம் சொல்லிவிட்டா பரம்பரை எப்படி சொல்லிவிட்டாரோ அதே போலதான் குரு நமக்கு பாடம் சொல்றாரு. அங்க இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு அதிகமா ஸ்ரத்தையான இருக்கணும். அஸ்ரத்தையா தைரியம்னாரு அஸ்ரத்தா பாஜனேஸ்வரி ஸ்ரத்தையான யோகிதை இல்லைன்னாக்க நான்கு குடும்பம்னு இருக்கா யாரு ஒரு வாழ்க்கை அது என்ன தெரியும் அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கு வரனால ஒரு ஆசாரிய ரூபமா கொடுத்தாங்க அவருக்கு ஸ்ரத்தையா கொடுக்கிறது அவருக்கு வரக்கூடிய குணதோஷங்களை அவருடைய குரு பார்க்க போறாரு. அதை நம்ம பரிசு பண்ண போறோம். எல்லாத்தையும் பார்க்கறதுல பரிசு கொடுக்கிறார். பரிசு பண்றது நமக்கு எந்த யோசனையும் கிடையாது. ஸ்ரீ விபூதி கயாதேயம் அவருக்கு ஸ்ரீ விபூதி கயாதேயம் தேயம் சாதி சதா தியா சதா தியாதேயம். அந்த சன்மானம் அந்த வருவதுன்னு தெரியாது. அதனால இருந்ததுன்னா அளவுக்கு கிட்ட போறோம். நம்ம எந்த ஒரு நேஷனல் அது எல்லாம் பண்ணா உங்களுக்கு வருது அப்படின்னு வருஷம் எடுத்து உங்க ஸ்டேட்மெண்ட் காமிக்கிறார். இவ்வளவு வந்து அதுல வந்து 2% கஷ்டம் தெரியுது. சந்தோஷமா கொடுக்குறாங்க. முதலே இது பண்ணிட்டோம். இது வாத்தியார் பண்ணிருக்கிற கர்மாலாம் எவ்வளவு புண்ணியம் வந்து நமக்கு எந்த காரணம் பண்ண தெரியல. அதனால எதுவுமே வெயில் இருக்கு சாம்பல்லாம் வந்து கொலரா வந்ததுன்னா அந்த தோணுதே தவிர உங்களுக்கு அவங்களுக்கு பலம் தெரியல. பலம் தெரிஞ்சுன்னா நம்ம நிறைய கொடுக்கணும். ஆனா பலம் நிறைய இருக்குது. வந்து ஃப்ரீயா செய்யும் வரக்கூடிய ஆனந்தமான பணத்தை கொடுக்க போறாரு. அது தெரிஞ்சுதான வந்து நம்ம 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் ஆச்சு விராண்டியமா இருக்கிறாரு. மைத்ரி ஏவம் சேவர்த்தமானஸ்ய சௌரஸ்மார்கே வர்ணது உச்சேவாதி பிரமாணாத் ஏவம் சௌரே சௌதமாகேது வர்ணது உச்சேவாதி ஏவம் சேவர்த்தமானஸ்ய இப்படி வாழ்றதுக்கு சௌதஸ்மாக கர்மாக்களையோ குருச்சே ஆச்சாரத்தையோ விதிகா சந்தேகம் வருகையானால் நமக்கு சந்தேகம் வந்ததுன்னா நமக்கு புத்தி கெட்டு சாஸ்திரத்தில் தோஷம் இல்லை, சித்தாச்சாரத்துல தோஷம் இல்லை. நமக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னா அதை நம்மளுடைய புத்தி சரி பண்ணிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவதே தவிர எனக்கு சந்தேகமா இருக்கு சந்தேகம் செய்வதற்கு நான் சந்தேகம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது ரொம்ப தப்பான கருத்து.
பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவோம். இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு தெரியல. அதெல்லாம் ப்ரூஃப் ரெண்டு ஜென்மம் வந்து போய் கிடையாது. அதாவது மதி விக்கிரமானது சொல்லுவாங்க. அந்த மதி விக்கிரம வருகையா அந்த கர்மாவிய ஆதாரத்துல அங்கேயே தீர்மானமா இருக்கக்கூடியவா, நேர்மையா இருக்கக்கூடியவா, ஆபத்துவது அப்படிப்பட்ட தெளிவா வந்து அந்த விஷயத்தை எப்படி நடந்துகிறாரோ அதே பண்ண தெளிவாக நடந்துட்டாங்க. இதெல்லாம் என்ன பண்ணா அதே பார்த்து பண்ணிட்டே அடுத்த பகுதி வந்து நம்மளை பார்த்து பண்ணப்படுறோம். அதுக்கு அடுத்தது சரி பண்ணப்படுறாங்க. இதுதான் சதா சங்கீத அதுபோல சங்கீத யாரோ மேல ஒரு அழகு இருக்கு. நம்ம சமுதாயத்துல பெரியவர்களும் ஒருத்தர் சொல்லிக்கலாம். அவன் மேல ஒரு அழகு இருக்கு. அவளோட பழகலாமா வேண்டாமா சிந்தைக்கு வந்து நம்மளோட பெரியவான கதாபாத்து போறாளா வரலா கோவம் வரும். அவன் வந்து இல்ல வேண்டாம் நம்ம கையில் அது உள்ள என்ன எதுன்னு தெரிய பெரியவான கண்டாலும் அது வரைக்கும் இதெல்லாம் வந்து நம்ம மனசுல நினைக்கிறதுனால நமக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி தீர்மானம் பண்ண வேண்டியதான சந்தர்ப்பங்கள் பொறுத்தல. அதனால மனசுல வந்து கிரியேஷன் கிடையாது. மனசுல ஒரு விஷயமா விஷயம் சந்தேகம் எல்லாம் தெளிவாக நம்மளும் பண்ணுவோம் போயிட்டே இருக்கோம். அப்ப மனசுல இருக்கிற மனசக்தியை புத்தி சக்தியை எங்கே பண்ணணும், நம்மளுக்கு கலந்து கொண்டு வந்துடலாம். இல்லைன்னா கைதிக விஷயத்துல ராத்திரி இருக்கும் கொடுக்கலாமா வேண்டாமா இது பண்ணலாமா காலத்தோடு பண்ணிட்டே இருக்கும். நம்மளுடைய வரக்கூடியதான கர்மாவுக்கு கொடுக்கும்போது நம்ம பிராரம்பத்தினால இதுவே பிராரம்பம் எந்த கர்மாவும் இல்லாம பண்றதுக்கு பிரம்மவிதாசனம் போயிடும். ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கைதி விஷயத்துல வந்து நம்ம சாசனம் அந்த அளவுக்கு நம்ம ஆத்மஞானத்துக்கு உபயோகமாக கைதிலேயே வந்து நான் பரம சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறேன். லோகத்துக்கு பரதந்திரமா இருக்கும். ஆதேசோ ஆதேசம்னா திடீர்னு உபதேசத்துக்கான இதுதான் வந்து முத்ரனுக்கும் விஸ்வத்துக்கும் உபதேசமாக இருக்கிறது. இதுதான் சர்வவேதானாம் ரகசியம். கர்மகாண்டத்துடைய தாற்பயமே வந்து ஞானகாண்டத்தில் தான் முடியுது. தெரியல வருவார். அது என்னன்னா இந்த அருவா. அதனால இந்த அருவாவை முக்கியம் சொல்லுவாங்க. சர்வவேதானாம் ரகசியம் சொல்றாரு. இது இந்த ஒரு கைத்திரிய உபநிஷத்துல தீட்சாவல்லிக்கு மட்டும் ஆசிரியர் சர்வவேதானாம் ரகசியம். அதனால இது வேதோ ஏகான உபனிஷத்துனா புரியுதுனா ஏகா வேதோ ஈஸ்வரனுடைய கட்டளை. நேரடியா மீறினதா சாமியார்களே சொல்லலைன்னா சொல்லியிருக்காரு. தீட்சாவளியில 11வது பாகத்துல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சாமி சொல்லியிருக்காரு. தெரியாதவர்களோ தெரிந்த பண்ணாம இருக்கிறதோ வந்து ஈஸ்வரனுடைய கட்டளையை மீறினதோ அதுக்கப்புறம் நாளைக்கு கோவில் எதுக்கு என்ன பண்ணாரு கேட்டா நான் சொன்னதை பண்ணி எதுக்கு அதனால ஆசிரியர் கிடைக்கிறாரு. பரமாத்மாவுடைய ஈஸ்வரனுடைய அனுசாசனம் ஆரம்பிக்கிறார் சுவாமி. என்னைக்கு ஜீவனாகணும் அஜ்ஞான சிந்தமா இருக்கிறார். அஜ்ஞானத்தை உதவி போட்டு எல்லோட எப்படி தெரிஞ்சுக்கலாம் சுவாமி காட்டுகிறார். நம்மளுக்குலாம் முக்கிய வரும்போது நம்மளோட அவர்களும் அவர்கள் அதிகமா இருக்கு. அந்த வந்து திருநாம வந்து இந்த சம்சாரத்தில் இருக்கிறது இல்லாமல் தந்தையும் அதையும் தெரிஞ்சுக்க மாட்டேன். இந்த தெரிஞ்சுனாலும் பண்ண மாட்டேன். அதோடைய அம்சாசம் ஈஸ்வரனுடைய
அதனால கற்றுக்கொள்ளால் வல்லவர்கள் ஏகோத்தம் இங்கே என்று சொல்லியிருக்கோ அதை யத்னம் ஆசிரியை யத்னத்தோடு இருக்கிறவர்களுக்கு உபாதிகவ்யம் அப்படின்னு போட்டு மூலத்தை உபாதி பதிவுபடுவது அதாவது ஏவம் கர்த்தவியம் இதுதான் அங்கீகாரம் சமாசரே சமாசரே நன்றாக ஆசிரமம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னாடி தெரியாது அவ்வளவுதான் முதல்ல வழி ஆரம்பத்தில் தெரியாது இது வரைக்கும் நம்ம படித்ததை வந்து அதுக்கு படித்தது அனுஷ்டானம் முதல்ல சாந்தி இருக்கிறது படித்ததுக்கு வந்து உண்மை வராமல் இருக்கிறதுக்காக சாந்தி படித்தது மறந்து போகாமல் இருக்கணும் அனுஷ்டானத்துக்கு யோகி வரணுன்றதுக்காக வேற பார்த்து